ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த vlogல குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பொட்டேட்டோ வச்சு 2 விதமான ஸ்நாக்ஸ் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரெசிபிக்கு வந்து நல்லா ஒரு பெருசாக வந்து ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இதில் தோலில் வந்து நல்லா சீவி எடுத்துக்கோங்க. சீவிட்டு சின்ன சின்னதாக நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவு சேர்த்துருப்பேன். 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மட்டுமே சேர்த்துக்கலாம், நல்லா கிறிஸ்பியாக வரும். நான் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லாததால் மைதா மாவும் அரிசி மாவும் சேர்த்துருப்பேன். மைதா மாவு கூட அரிசி மாவு சேர்க்கும் போது மட்டும்தான் நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும். ஸோ அதில் 3 ஸ்பூன் வந்து மைதா மாவு சேர்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் வந்து தேவையான அளவு நீங்கள் எந்த அளவு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வந்து பெப்பரும் சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து ஃப்ளேவருக்காக மிக்ஸ்டு ஹெர்ப் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அந்த உருளைக்கிழங்குல இருக்க தண்ணியே வந்து போதும், தண்ணிலாம் ஊற்றி பிசையணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போது மீதம் இருக்க மாவை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இதை அப்படியே வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இதில் வந்து கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் எந்த அளவுக்கு நம்ம உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருந்தேன். ஸோ கூடவே இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மாவு இருக்கு இல்லையா, ஸோ 1 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா மாவு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு லாஸ்ட்டாக இது கூட நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து அது இல்லாததால் சில்லி பவுடர் போட்டுக்கிட்டேன். இப்போது இதை வந்து ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு ப்ரெட்டை வந்து நல்லா மிக்சியில் ஓட்டி ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பொட்டேட்டோ இருக்குது பார்த்திங்களா, அதை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மாவு மிக்சரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து ப்ரெட் க்ரம்ஸில் வந்துட்டு நல்லா வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பொரிச்சு எடுத்தோம்னா கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரெடி ஆயிரும். ப்ரெட் க்ரம்ஸ் வந்து இருந்த வரைக்கும் பொட்டேட்டோவை வந்து அந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் வந்து டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டேன். ஸோ ப்ரெட் க்ரம்ஸ் தீர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து அந்த பொட்டேட்டோவை வந்து அப்படியே வந்து ஃப்ரை பண்ணி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே எடுத்துட்டேன். இந்த 2 விதமான பொட்டேட்டோ ஸ்நாக்ஸை குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ கெச்சப் வந்து வச்சு கொடுத்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேயும் கொடுத்து விடலாம், இல்லாட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.